இதுக்கு எங்க கூட்டிட்டு வந்தீங்க? நம்ம வாழ்க்கைய புதுசா தொடங்க போறோம். அதான் ஊர்ல தானே நான் உன்னை முதல்ல பார்த்தேன். அதான் இங்க இருந்து ஆரம்பிப்போம்னு இங்க கூட்டு வந்தேன். ஓஹோ, அப்படி ஒரு கணக்கு இருக்குதோ? இதுவும் நல்லா தான் இருக்கு. எங்க அம்மாவையும் பார்த்த மாதிரி ஆச்சு. ஊர்லயும் கொஞ்ச நாள் நல்லா ரிலாக்ஸா இருந்த மாதிரியும் ஆச்சு. நம்ம வாழ்க்கைய புதுசா தொடங்கின மாதிரியும் இருக்கும். இந்த கிராமத்து வாழ்க்கை தான் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அமைதியா இருக்கு. அங்க எப்ப பார்த்தாலும் காரு பஸ்ஸு அது இது ஆரன் சவுண்டு கேட்டு கேட்டு தினம் தினம் போர் அடிச்சு போச்சு. இந்த லைஃப் வித்தியாசமா நல்லா தான் இருக்கு. ஓஹோ, அப்புறம் அப்புறம் நம்ம ஹனிமூனுக்கு இங்கேயே வந்த மாதிரியும் ஆச்சு. என் பொண்டாட்டி ஹாப்பியா இருந்தா நானும் ஹாப்பியா தானே இருப்பேன். ஏ, எவ்வளவுதான் சிட்டில இருந்தாலும் இங்க இருக்கிற நல்ல காத்து எங்கேயும் கிடைக்காது. எவ்வளவு பச்சை பசேல்னு அருமையா இருக்கு பாருங்க. காலையிலே சூரியன் உதிக்கு முன்னாடி எம்பிட்டு அழகா இருக்கு தெரியுமா? ஆமாண்டி, அதுவும் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துருந்தா நேரம் போறதே தெரியல. ஆ, ஆசை தோசை. மாலதி, உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஏங்க, என்னனாலும் தயங்காம சொல்லுங்க. ஏங்கிட்ட என்ன தயக்கம்? இல்ல மாலதி, அசோக்கோட அம்மா பார்த்தாங்க. ஒரு நாள் லஞ்சுக்கு வர சொல்லியிருக்காங்க. அதான் உன்கிட்ட எப்படி சொல்லலான்னு நீங்க என்ன சொன்னீங்க? நான் உன்கிட்ட கேட்டுட்டு வர்றதா சொன்னேன். உங்களுக்கு போகணும்னு தோணுனா போகும். எனக்கும் அவங்களுக்கும் இடையிலலாம் எதுவும் கிடையாது. எனக்கு அசோக்கை பார்க்க பிடிக்கல, அவ்வளோதான். இல்ல மாலதி, அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது தானே நல்லது. அதனால நாம அவங்க விருந்துக்கு கூப்பிட்டா போறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. சரி, உங்ககிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணுவோம்னு நினைச்சேன். சரிங்க, போகும். நான் அதை விருப்பமாகவே எடுத்துக்கல. இதில் என்ன இருக்கு? அவனுக்கு எனக்கும் நேரடியா ஒத்து போகாது. அவனை நான் பார்க்க விரும்பல, அவ்வளோதான். வேற எதுவும் இல்லைங்க. அவங்க அம்மா தானே கூப்பிட்டுருக்காங்க, போவோம். அடியே, நீ ரொம்பவே மாறிட்ட. உன் கோவம்லாம் எங்க போச்சு? எல்லாம் உங்களை பார்த்த உடனே காணாம போச்சு. ஓ, அப்படியா? அப்ப நல்லதுதான். எப்பவுமே நான் இப்படியே இருக்கிறேன். உன் கோவம் காணாமலே போகட்டும். ஆ, வேலைக்கு யார் போறதா? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? சரி சரி, அம்மா தேடுவாங்க. வாங்க, வீட்டுக்கு கிளம்புவோம். கண்டிப்பா உடனே போகணுமா என்ன? எம்பிட்டு நேரம்டா இங்க உட்காந்துருக்குது? வெயிலு இன்னும் கொஞ்ச நேரத்துல சுள்ளுன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். வயலுக்கு வேலை செய்ய ஆட்கள்லாம் வந்துருவாங்க. பின்ன இங்கேயேவா உட்காந்துருக்க முடியும்? எல்லாரும் நினைப்பாங்க, அப்படியே மாலதி அவ புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டாளே அப்படின்னு. நினைக்கட்டும் நினைக்கட்டும், நல்லது தானே. போங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. வேலைக்கு ஆட்கள் வந்துருவாங்க, நாம கிளம்புவோம். சரி சரி, நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும். என்ன மாலதி அம்மா, எப்படி இருக்கியே? நல்லா இருக்கீங்களா? மாலதி எப்படி இருக்கா? வந்திருக்கா போல. மாப்பிள்ளை பையனையும் அவளையும் பார்த்தேன். ஆமாக்கா, சண்டாளி அங்க போயும் கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்துனா படுத்தி எடுத்துட்டாக்கா. அசோக் வீட்டுக்கு தான் போக போறேன், என்னை அங்க கொண்டு விடு, உன் கூட வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு. எக்கா, எனக்கு ஒரே தலைவலி ஆயிடுச்சு. இந்த பிள்ளை என்ன இன்னும் இப்படி பேசுதுன்னு நான் அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டேன். பார்த்தா அதுக்கு அவ மாமியார் வேற சரியான ஆடுகாலியா இருக்கா. உன் மவளை கவுட்டிட்டு ஊரை பக்கம் போன்னு சொல்லிருச்சு. பாவி, கல்யாணம் முடிச்ச பிறகுமா இன்னும் அவனையும் நினைச்சுக்கிட்டு இருக்கா? இவ என்ன கிறுக்கச்சியா? அக்கா, ஒரு வழியா உன் மவன்தாங்க்கா இவளை அவ புருஷன் கூட சேரதுக்கு வழி பண்ணி சேர்த்து வச்சுட்டாங்க்கா. சொல்ற? ஆமாக்கா, மாப்பிள்ள தான் வந்து சொன்னாரு. அசோக் தம்பி தன்னை பத்தி அசிங்கமா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்றை மட்டுமா நினைச்சிட்டு இருந்தேன்.
எனக்கு ஊர் பூரா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஒன்று சும்மா தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டேன் அப்படி இப்படின்னு தான் மேலே சேத்த வாரி அசிங்கமாக பேசியிருந்திருக்கு. அப்புறம் இவளுக்கு தான் புத்தி வந்திருக்கு. சி, உன்னையே நினச்சேன், உனக்கு என் புருஷன் எம்புட்டோ மேலே நான் தப்பாலாம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கேன், இனி உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாலாம். இப்படியோ ஒரு வழியா நல்ல காரியம் பண்ணியிருக்கான். அவன் மேல பழி போட்டா கூட பரவாயில்ல, உன் மவளை புருஷன் கூட வாழணும்னு சேர்த்து வச்சிருக்கானே, அதே பெரிய விஷயம். ஆமாக்கா, தாலியை கழட்டி போட்டுட்டு கூட அசோக்கு கூட இருந்துக்குவேன் அப்படின்னாலாம். அசோக்கு தம்பியும் விடலையாம்ல, பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போய் நீ தாலியை கழட்டிட்டு என் கூட வந்து வாழு, தாலியை கழட்டி அவன் மூஞ்சில ஏறி அவன் வீட்டை பார்க்க போட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிருச்சான். உடனே இவளுக்கு சாக்காயிட்டான். ஆனாலும் சரியான ஆளுதான் இவா, பதிலே சொல்லாம உட்காந்துருக்கா. உடனே அசோக்கு தம்பி சொல்லிச்சான், என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும், எனக்கு ஊர் பூரா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் ஒன்றை மட்டுமா பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே தான்க்கா இவளுக்கு புத்தி வந்து நம்ம புருஷனே எப்போட்டோ நல்லவன் அப்படின்னு சொல்லி, சரி நம்ம மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், என் கண்ணுக்கு எதிர வந்துடாதன்னு கோவப்பட்டுட்டு போய் வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் வீட்டில் போய் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுநாள் பார்த்தனா அவன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கணுமே, அவரும் இப்போதான்க்கா நிம்மதியாக இருக்காரு. உன் மகன் பண்ண காரியத்தை நான் எப்பவுமே மறக்க மாட்டேங்க்கா. என் வாழ்க்கையில விளக்கேற்றி வச்சிருக்கான். என் மவளை அவ புருஷன் கூட வாழ்றதுக்கு உன் மவன் தான் காரணம். உண்மையிலே உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்புக்கா. உன் மவன் நல்லா இருப்பான். என் மனசு நிறைஞ்சு சொல்றேங்க்கா. என் மவ இப்பதான் அவர்கிட்ட சந்தோஷமா பேசுறா வைக்கிறா. 2 பேரும் சிரிச்சு பேசியே இப்பதான் நான் பாக்குறேங்க்கா. என் மக உண்மையிலே மனசை மாத்திக்கிட்டாக்கா. இனிமே அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் மகனும் மருமவளும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். என் மருமவ உண்டான மாதிரி உன் மவனும் கூடிய சீக்கிரம் நல்லபடியா ஒரு குழந்தைய பெத்தெடுக்கணும். அப்பதான் அவ வாழ்க்கை வசந்தமா இருக்கும். உன் வாய் முகூர்த்தங்க்கா, அது மட்டும் பழிக்கட்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க்கா. எப்படியோ என் மகளும் மருமவனும் சந்தோஷமா இருக்காங்களேன்னு சந்தோஷமா தான் இருக்கு. இப்போ மாப்பிள்ளை திடீர்னு ஊருக்கு வந்திருக்காரு, அதனால அவரை விரும்புகிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும். சரி, நீ போய் அப்போ சமையல் வேலையை ஆரம்பி. நானும் அவனுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கேன். அவன் மாலதிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னா. அதுக்கு என்னக்கா, வருவா. அவ மனசு இப்போதான் கொஞ்சம் மாறி இருக்கு. கண்டிப்பாக வருவாக்கா. சரி டி, சரிக்கா, அப்போ நான் வாரேன். மாப்பிள்ளையும் அவளும் வெளியே போயிருக்காங்க, வந்துருவாங்க. சரி, போய் சாப்பாடை செய். அப்பா, எப்படியோ அவ வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். மாலதி கூவ அவன் சொன்னதை நம்பி புருஷன் கூட பல்லை இழிச்சுக்கிட்டு கிடக்காளாக்கும். போய் முதல்ல கேட்கணும். அறிவு கட்ட கழுத அசோக் பையா தான் போய் சொல்றானா, ஓ மண்டையில எப்படி ஏறிச்சு, அவன் சொன்னதை நீ நம்பிட்டியான்னு கேட்கணும். பப்பப்பா, சரியான அல்வல்லத்தான் இருக்காளுவோ. நம்ம வீட்டில் இல்லைனால நம்மளுக்கு ஒரு விஷயமும் தெரிய மாட்டேக்கு. இவ்வளோ 2 பேரும் பேசுறத கேட்ட பிறகு தானே உண்மையெல்லாம் புரியுது. இந்த அசோக் பைய எப்படியெல்லாம் நடிச்சு மாலதி பிள்ளையை ஏமாத்திருக்கான். அந்த கூறுகட்ட கூவ அவன் சொல்றத நம்பி அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்ட்டு ஓடி இருந்திருக்கா. இப்ப போய் கூட்டையை குழப்புவோம். நித்யா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு நித்யா. என்னங்க திடீர்னு மாலதி மனசு மாறிட்டானா? ஆமாண்டி, எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. எப்படிடா அவளை மாத்துறதுன்னு கஷ்டமா இருந்துச்சு. எப்படியோ அவ மனசு மாறினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவ புருஷன் கூட அவ சந்தோஷமா இருந்தாலே போதும். இப்ப ஊருக்கு போயிருக்காளாம். சிவா தான் அன்னைக்கு ஃபோன் பேசினான். அப்ப சொன்னான், நாங்க 2 பேரும் ஊர்ல இருக்கோம் அப்படின்னு. ஆமாங்க, எப்படியோ அவ வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். இப்போ அது சிவா அண்ணனை புரிஞ்சுக்கிட்டாளே, உண்மையிலே சிவா அண்ணன் கிரேட்டுங்க. ஆமா நித்யா, சிவா என்னோட ரொம்ப நல்லவன். அவளை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். உண்மையிலே மாலதி கொடுத்து வச்சவ. அவ சந்தோஷமா அவ வாழ்க்கையை மாத்திக்கிட்டானா போதும், வேற எதுவுமே கிடையாது. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும். எனக்கே அன்னைக்கு அவ பெட்ரூம்குள்ள வந்த உடனே என்னமோ மாதிரி ஆயிட்டு. மனசை மாத்திக்குவாளா இல்லையான்னு படபடன்னு இருந்துச்சு.
அதெல்லாம் வெளிக்காட்டாம தான் அவகிட்ட கண்டபடி பேசினேன். நான் பேசினதை கேட்ட உடனே அவளுக்கு தாங்க முடியல. உடனே உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் போடாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு மனசுக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா மாலதி பாவம், என்னாலதான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான்னு நினைக்கும் போது மனசு என்னமோ போலதான் இருக்கு. உண்மைதாங்க. மனசார ஒருத்தரை நேசிச்சுட்டு அவரை மறக்கணும்னா ரொம்ப தான் கஷ்டப்படணும். அதுலயும் பொம்பளைங்க தான் மனசுல நினைச்சவரை அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. காதலுங்கிறது எவ்வளவு புனிதமானது தெரியுமா? அது மனசுக்குள்ள கடந்து சாகுற வரைக்கும் அறுத்துக்கிட்டே இருக்கும். அவளை ஒரே அடியா உங்களை மறக்கிற அளவுக்கு நீங்க பேசினது ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பா அவ மாறிட்டா அவ குடும்பம் நல்லா இருக்கும். அவ சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என் ஆசை. நித்யா, எங்க அம்மா பண்ண முட்டாள்தனத்துல ஒரு நல்லதும் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லு பாப்போம். என்னங்க சொல்றீங்க? அப்படி என்ன நல்லது நடந்திருக்கு? எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கல்ல. இல்லனா என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியாமலே போயிருக்கும்ல. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? அது எனக்கு ஞாபகத்திலே வரலையே. சரி சரி, நம்ம குட்டி பையன் என்ன சொல்றான்? ஏங்க, குட்டி பொண்ணா இருந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? அது என்ன பையன் பொண்ணா இருக்கும், அப்போ வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? ஐயோ, அப்படி எப்படி சொல்லுவேன்? ரெண்டுமே பிறக்கட்டுமே. ஓ, பேராசைதான். ஏண்டி, எனக்கு ஆசை இருக்க கூடாதா? இருக்கலாம். அதுக்காக பேராசையா ரெண்டும் பிறக்கட்டும்னு சொல்றது எப்படி? என்ன குழந்தையோ யாருக்கு தெரியும்? என்ன குழந்தையா இருந்தாலும் அது நம்ம குழந்தைங்க. உண்மைதான் நித்யா, அது ஏன் குழந்தை, நம்ம குழந்தை. நம்ம குழந்தை சந்தோஷமா பிறந்தா அது எனக்கு போதும். நீ எந்த கஷ்டமும் படாம குழந்தை நல்லபடியா பிறந்தா போதும். எனக்கு இப்பதான் அம்மாவை ரொம்ப தேடுது. எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னை பெத்து வளர்த்திருப்பாங்கல்ல. ஆமாங்க, அத்தை ரொம்ப நல்லவங்க. அம்மாக்கு ஃபோன் போட்டு பேசணும் போல இருக்கு. பேசுங்கங்க. நானும் அத்தை கிட்ட பேசி நாளாச்சு. அத்தை கிட்ட பேசணும் போலதான் இருக்கு. சரி நித்யா, நீ முதல்ல சாப்பிடு. நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டுட்டு விட்டமின் டேப்லெட்லாம் கரெக்டா நேரத்துக்கு போட்டுக்கோ. அதுக்கப்புறம் அம்மாட்ட பேசுவோம், சரியா? சரிங்க. ஆமா, இந்த அத்தை எங்க போச்சு? ஆளையே காணும். இங்க நான் தான் காஃபி போடுறதுக்காக பால் வாங்கிட்டு வர சொன்னேன். முடிஞ்சிருச்சு. அதான் அத்தை கடைக்கு போயிருக்காங்க. சரி சரி, வரட்டும். நான் போய் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு என் கையால தான் ஊட்டி விடுவேன். போங்க, எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. அடியே, என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்ட போறேன். இதுல என்னம்மா மாதிரி என்ன இருக்கு? நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிங்க.